தூய்மையில கடலா இருக்கக்கூடிய பரமாத்மா தூய்மையற்ற இந்த சமயத்துல, தூய்மை இல்லாத இந்த உலகத்துல வருவதற்கான ஒரே காரணம் அன்பு. நம்மையில இருக்கக்கூடிய அன்பு. அதனால அவருக்கு தேகத்துக்குள்ள வர்றதும் தேகத்துல இருந்து வெளியில போறதும் மிகவும் சுலபமானதாக இருக்கு. அவருக்கு அதுக்கான உழைப்பு என்பது தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் வருவாரு, எப்போ வேணுமோ வருவாரு, எப்போ தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்லணுமோ, எப்படி உதவி செய்யணுமோ அப்படி வருவாரு. திரும்பவும் அவர் தன்னுடைய நிலைக்கு போயிடுவாரு. அதுக்கு காரணம் அவருக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய அன்பு. எப்படி தேகமற்றவர் தேகத்துல வராரோ, அந்த தேகத்துல வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நம்ம தேகத்துல இருந்துக்கிட்டு நாம் தேகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நம்முடைய நிலையை ரொம்ப குறைச்சிட்டு துக்கத்துல இருக்கும் அப்படின்றப்போ நமக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, நாம் தேகம் இல்லை. நாம தேகத்தை உபயோகப்படுத்தலாம், ஆனா தேகம் இல்லை. மீண்டும் நம்முடைய உண்மையான நிலைக்கு, உண்மையான நிலை அப்படின்னா ஆத்மாவினுடைய நிலை. ஆத்மாவினுடைய நிலை எப்படிப்பட்டது? அமைதியானது, அன்பு நிறைஞ்சது, மகிழ்ச்சியானது, சக்தி வாய்ந்தது. தேகத்துல இருந்தாலும் இல்லாட்டியும் ஆத்மாவால அமைதியா, அன்பாக, மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன்னா ஆத்மாவினுடைய நிலை கூட பரமாத்மாவினுடைய நிலையை போலதான். அப்போ தேகம் இல்லாத பரமாத்மா தன் மேல தன்னுடைய குழந்தைகளுக்கான அன்பை வெளிக்காட்டுறதுக்கு தேகத்துல வராரு. தேகத்துல வந்து நமக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறாருன்னா, அவர் மேல நமக்கு அன்பு இருக்குது அப்படின்னா, ஏன்னா அவர் மேல இருக்கக்கூடிய அன்புலதான் நாம பக்தி செஞ்சோம். அந்த பக்தியினுடைய அடுத்த கட்டம் இறைவனை உணர்வது, இறைவன் பேசுறத கேட்கறது, இறைவனோட வாழ்வது, இறைவனுடைய இருப்பது. அதை நாம் அனுபவம் பண்ணணும்னா பாபா நமக்கு சொல்றாரு, தேகத்துல இருந்தாலும் தேகத்திலிருந்து நான் ஆத்மா என்ற அந்த ஸ்வரூபத்துல நம்ம நிலைச்சு இருந்தோம்னா போதும். நம்மால மிக சுலபமாக பரமாத்மாவினுடைய அன்பை, அருகாமையை அனுபவம் பண்ண முடியும். இது ஒரு எண்ணம் தான். நான் ஆத்மா, ஆத்மாவான என்னுடைய குணம் அமைதி, ஆத்மாவான என்னுடைய குணம் அன்பு, ஆத்மாவான என்னுடைய குணம் ஆனந்தம். நான் தூய்மையானவன், நான் சக்தி வாய்ந்தவன், சர்வசக்திவானுடைய குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான். இதையெல்லாம் நாம எண்ணமாக மட்டுமில்லாமல் உணர்வாக அனுபவம் செய்வதுதான் நிராகார ஸ்வரூபம். யோகத்துல நாம எண்ணங்களை உருவாக்குறோம். அந்த எண்ணம் நம்முடைய தீர்மானமாக ஆகி, நம்முடைய சுபாவமாகி, நாம செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலும் அது வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நாம் நிராகார ஸ்வரூபத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். யோகத்துல இந்த எண்ணங்களை உருவாக்குறோம், தீர்மானமும் பண்றோம். ஆனா சுபாவமாக வெளிப்படலை அப்படின்னா நான் மனதால நினைக்கிறேன், ஆனா சொரூபமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுதான் பாபா சொல்றது. ஒவ்வொன்றைக்கும் இன்றைக்கு நாம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு. என்ன கடின உழைப்பு? அமைதியா இருக்கிறதுக்கு கடினமான உழைப்பு. சூழ்நிலை சரியில்லை, எப்படி அமைதியா இருக்க முடியும்? அமைதியா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப கடினமாக இருக்கு. ஆனா ஆத்மாவினுடைய உண்மையான நிலை அமைதி. அதை மறந்துட்டோம். எல்லாரும் கோவப்படுறாங்க, என்னால அன்பாக இருப்பது என்பது பாசிபிள் இல்லை. ஏன்னா
அன்பாக இருக்கிறதுக்கு கடின உழைப்பு தேவைப்படுது. நான் அன்பினுடைய ஸ்வரூபம் அப்படின்றதை நான் மறந்துட்டேன். சூழ்நிலை எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அதனால என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. நான் ரொம்ப கடின உழைக்க வேண்டியிருக்கு மகிழ்ச்சியை அனுபவம் பண்றதுக்கு. அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த எண்ணத்திலேயே நிலைச்சு இருக்க முடியல. எல்லாமே சரியாதான் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த எண்ணத்துல நிலைத்து இருக்க முடியல. அதுக்கு கடின உழைப்பு தேவைப்படுது. எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்றதுதான் திரும்ப திரும்ப வருதே தவிர, எது நடந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு கடினமானதாக இருக்கு. அதனாலதான் பாபா சொல்றாரு, கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான சுலபமான வழி நிராகார ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பது. நான் யார், என்னுடைய குணம் என்ன, என்னுடைய சக்தி என்ன, அதை நினைவுல வச்சு அதை நம்முடைய தீர்மானமாக ஆக்கி அதை என்னுடைய சுபாவ சமஸ்காரமாக வெளிப்படுத்தணும். பார்வையில, வார்த்தையில, செயல்கள்ல, நடத்தையில அமைதி, அன்பு, ஆனந்தம், சக்திகள் நிறைஞ்சிருக்கும். பாப்தாதா குழந்தைகளின் அன்பின் காரணமாக சப்தத்திலிருந்து விலகி நிர்வாண நிலையிலிருந்து சப்தத்தில் வருகிறார். எதற்காக? குழந்தைகளுக்கு தனக்கு சமமாக நிர்வாண நிலையின் அனுபவத்தை செய்விப்பதற்காக, நிர்வாண இனிமையான இல்லத்திற்கு அழைத்து செல்வதற்காக. நிர்வாண நிலை எந்த தீய எண்ணமும் இல்லாத நிலை. தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் நமக்கு இது இருக்கு, இது இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. எப்போ இல்லைன்ற உணர்வு வருதோ அப்பொழுது நமக்கு எதிர்மறையான எண்ணமும் வருது. அதை அடையணும் அப்படின்ற விகாரங்களும் வருது. நிர்வாண நிலை விகாரங்களற்ற நிலை. நிர்வாண நிலையிலிருந்து நிராகார நிலையிலிருந்து சாக்கார அல்லது உடல் ஸ்வரூபமானவராகி சப்தத்தில் வருகிறார். பாபா எப்படி வரார்? ஆனா வந்தா கூட இது என்னுடைய உடல் இல்லை அப்படின்ற உணர்வோடு வர்றார். நான் இதுக்காக வரேன், குழந்தைகளோட பேசுறதுக்காக வரேன், குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக வரேன் அப்படின்ற ஒரு உணர்வுடன் வர்றார். உடலில் வந்த பொழுது உடலற்ற நிலையில் நினைவு எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. நான் உடலற்றவன், உடலின் ஆதாரத்தை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உடலில் இருந்த பொழுதும் உடலற்ற நிலையில் நினைவில் இருப்பது என்பது உடலற்றவராக இருப்பவர் உடல் மூலமாக பேச்சிலும் காரியத்திலும் வருவது. உண்மையான ஸ்வரூபம் உடலற்ற ஸ்வரூபம். நான் ஆத்மா இந்த தேகத்துக்கு வருவதற்கு முன்னாடி உடல் இல்லாம தான் இருந்தேன். அப்பவும் இருந்தேன். இந்த உடலுக்கு அப்பாலும் நான் இருப்பேன். உடலற்ற நிலையில் நினைவில் இருப்பது என்பது நான் உடலற்றவராக இருப்பவர் உடல் மூலமாக பேச்சிலும் காரியத்திலும் வருவது உண்மையான ஸ்வரூபம். உண்மையான ஸ்வரூபம் உடலற்ற ஸ்வரூபம். உடல் ஆதாரமாக இந்த இரட்டை நிலையில் உடலற்றவள், உடலில் இருக்கிறேன் என்பது சக்திசாலியான நிலை. நான் உடலற்றவன். என்னை சுற்றி இருக்கிற அனைத்து விஷயங்களும் இந்த தேகத்துக்கு சம்பந்தப்பட்டது. அது இருந்தாலும் இல்லாட்டியும் உடலற்ற ஆத்மாவான நான் அமைதியாக, அன்பாக, மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது சக்திசாலியான நிலை. உடலின் ஆதாரத்தை எடுத்த போதிலும் உடலற்ற சுரூபத்தை மறக்காதீர்கள். நான் அந்த உடல்ல எடுத்திருக்கேன் ஒரு காரியத்துக்காக, ஒரு கர்மாவிற்காக, ஒரு உறவுல இருந்து எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்காக. ஆனா எதை நான் மறக்கக்கூடாது அப்படின்னா, நான் இந்த உடல் இல்லாட்டியும் நான் இருக்கேன். என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, அதை நான் மறக்கக்கூடாது. நீங்கள் மறக்கிறீர்கள், எனவே நினைவு செய்வதற்கு கடினமாக இருக்கிறது. எப்படி உலக வாழ்க்கையில் தன்னுடைய உடல் ஸ்வரூபம் இயல்பாகவே நான் இன்னார் மற்றும் இன்னார், இந்த நேரம் இந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பது நினைவில் இருக்கும். செய்யும் காரியம் மாறும், ஆனால் நான் இன்னார் என்பது மாறுவதில்லை, மறப்பதும் இல்லை. அதே போல நான் உடலற்ற ஆத்மா என்ற இந்த உண்மையான சுரூபத்தை எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இயல்பாக மற்றும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு சமயத்துல நம்ம படிப்பாகட்டும், பதவி ஆகட்டும், எங்க இருக்கோம், வேலையில இருக்கும்போது நாம என்ன வேலை பண்றோமோ அந்த பொசிஷன்ல, அந்த பதவியில நமக்கு நினைவு இருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா வீட்டுல தாயா, மனைவியாக, சகோதரியாக, மகளாக என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அது எனக்கு நினைவுல இருக்கும். செயல்கள் மாறும், ஆனா நான் யாரு அப்படின்றது எனக்கு நினைவுல இருக்கும். ஸோ நம்முடைய உண்மையான ரூபம் ஆத்மா என்பது நமக்கு மறக்கக்கூடாது. நான் எதை செய்து கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் ஒரு தடவை நினைவில் வந்து விட்டது, நான் உடலற்ற ஆத்மா என்று அறிமுகமும் கிடைத்து விட்டது. அறிமுகம் என்றால் ஞானம். அப்படி ஞானத்தின் சக்தி மூலமாக சொரூபத்தை தெரிந்து கொண்டீர்கள். தெரிந்து கொண்ட பிறகு எப்படி மறக்க முடியும்? இது வரைக்கும் நமக்கு தெரியல ஞானம், ஆனா இப்ப தெரிஞ்சிடுச்சு. இப்ப எப்படி நம்ம மறக்க முடியும்? எப்படி ஞானத்தின் சக்தி மூலம் உடல் உணர்வை மறக்க வைத்தாலும் மறக்க முடியவில்லை. அப்படியானால் இந்த ஆத்மீக சொரூபத்தை எப்படி மறக்க முடியும்? எனவே தன்னை தானே கேளுங்கள் மற்றும் பயிற்சி செய்யுங்கள். நடைமுறையில் காரியங்கள் செய்து கொண்டே உடலின் ஆதாரத்தை எடுத்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற நினைவு இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். இவர் இயல்பாகவே தீய எண்ணமற்ற நிலை, உடலற்ற நிலை, தடையற்ற நிலை சுலபமாகவே இருக்கும். இந்த மாதிரி பிராக்டிஸ்ல நமக்கு நான் அமைதியாக இருப்பது என்பது தடைப்படாமல் இருக்கும். கடின உழைப்பு என்பது தேவைப்படாது. அமைதியா இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு நாம நினைக்க மாட்டோம். எப்பொழுது நீங்கள் அடிக்கடி மறக்கிறீர்களோ அப்பொழுதுதான் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பிறகு நினைவு செய்வதற்கும் கடும் உழைப்பு செய்கிறீர்கள். எனவே ஏன் மறக்கவே செய்கிறீர்கள்? நீங்கள் யார்? உடலா அல்லது உடலற்ற ஆத்மாவா என்று பாப்தாதா கேட்கிறார். நீங்கள் உடலற்ற ஆத்மாக்கள் தான் இல்லையா? பாபா நமக்கு ஞானத்தையும் கொடுத்துறாரு, மறுபடியும் நம்மளை கேட்கிறார். நமக்கு தெரியுதா? நமக்கு அந்த உணர்வு இருக்கா? நீங்கள் உடலற்ற ஆத்மாக்கள் தான் இல்லையா? அப்படியானால் உடலற்றவராக இருந்த போதிலும் ஏன் மறந்து விடுகிறீர்கள்? உண்மையான சொரூபம் மறந்து விடுகிறது. போலியானவர் எனவே வந்து விடுகிறதா? சில நேரம் பாப்தாதா குழந்தைகள் மீது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தன்னைத்தான் மறந்து விடுகிறார்கள். மேலும் மறந்து பிறகு என்ன செய்கிறார்கள்? தன்னைத்தானே மறந்து மிகவும் நொந்து போகிறார்கள். நான் அமைதியானவன், நான் ஆத்மா அமைதியானவன் அப்படின்றத மறந்துட்டு எனக்கு அமைதியே இல்லை, அமைதி இல்லை, இந்த உறவுல அமைதி இல்லை, எங்க பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி தந்தையையும் அன்போடு உடலற்ற நிலையிலிருந்து உடலில் வரவேற்று அழைத்து வர முடியும் என்றால், யார் மீது அன்பு இருக்கிறதோ அவர் மாதிரி உடலற்ற நிலையில் நிலைத்திருக்க முடியாதா? பாபாவை நாம அங்கேருந்து கூட்டிட்டு வந்தோம். அப்போ அவரை மாதிரி, அவர் மேல இருக்கக்கூடிய அன்புனால அவரை மாதிரி ஆக முடியாதா? அவர் மாதிரி உடலற்ற நிலையில் நிலைத்திருக்க முடியாதா? பாப்தாதாவிற்கு குழந்தைகள் கடுமையாக உழைப்பதை பார்க்க முடியாது. மாஸ்டர் சர்வ சக்திவான் மேலும் கடும் உழைப்பா? நம்ம யாரு? நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான், அனைத்து சக்திகளின் எஜமானன். எந்த சக்தியை எந்த நேரத்திலும் நல்ல எண்ணத்தோடு வரவழைத்தீர்கள் என்றால் அந்த சக்தி எஜமானர்கள் உங்கள் எதிரில் ஆஜராகிவிடும். அந்த மாதிரியான எஜமானன் யாருக்கு அனைத்து சக்திகளும் சேவாதாரியாக இருக்கிறார்களோ அவர் கடுமையாக உழைப்பாரா? நிறைய நமக்கு நாம என்ன வேணுமோ அதை கேட்டா செய்வதற்கு நிறைய பேர் சுற்றி இருக்காங்க அப்படின்னா நம்முடைய சிம்மாசனத்துல இருந்து நம்ம எந்திரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உழைப்பு என்பது அங்க இல்லவே இல்லை. நல்ல எண்ணத்தோடு ஆணையிடுவாரா? என்ன செய்வீர்கள்? நீங்கள் ராஜாதான் இல்லையா அல்லது பிரஜையா? பொதுவாகவே நல்ல தகுதியான குழந்தை இருக்கிறார் என்றால் அவரை என்னவென்று கூறுவார்கள்? ராஜா குழந்தை என்று கூறுவார்கள் இல்லையா? அப்படியானால் நீங்கள் யார்? நீங்கள் ராஜா குழந்தைகளா அல்லது அடிமை குழந்தைகளா? நீங்கள் அதிகாரி ஆத்மாக்கள் தான் இல்லையா? இந்த சக்திகள், இந்த குணங்கள், இவை அனைத்தும் உங்களுடைய சேவாதாரிகள். பாபா சொல்றாரு, நம்முடைய குணமும் நம்முடைய சக்திகளும் நம்ம நினைச்ச உடனே நமக்கு முன்னால வந்து நிக்கணும். அப்படிப்பட்ட சேவாதாரிகள். சர்வ சக்திவானின் குழந்தைகள் பலகீனமாக இருக்கின்றார்கள் என்றால் அனைவரும் என்ன கூறுவார்கள்? நன்றாக இருக்குமா? எனவே வரவழைக்க ஆணையிட கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் சேவாதாரிகள் யாருடைய ஆணையை ஏற்று நடப்பார்கள்?
யார் எஜமானனாக இருப்பாரோ அவருடைய ஆணையை தான் ஏற்று நடப்பார்கள். எஜமானன் அவரே சேவாதாரி ஆகிவிட்டார், கடும் உழைப்பு செய்பவராக இருக்கிறார் என்றால் சேவாதாரி ஆகிவிட்டாராக அல்லவா? மனதின் கடும் உழைப்பிலிருந்து இப்பொழுது விடுபடுவீர்கள். மனசுல சந்தோஷமா இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பவுமே வலி, எப்பவுமே கஷ்டம், எப்பவுமே துக்கம் அப்படின்னு இருந்து பழகிட்டதுனால மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு கடின உழைப்பாக இருக்கு. உடலால் உழைக்கும் யக்ஞ சேவை வேறு விஷயம். அதுவும் யக்ஞ சேவையின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டதனால் கடும் உழைப்பாக அனுபவம் ஆகாது. மதுபனில் எப்பொழுது தொடர்பில் இருக்கும் ஆத்மாக்கள் வருகிறார்கள் மற்றும் பார்க்கிறார்கள். இத்தனை அதிக எண்ணிக்கையில் ஆத்மாக்களுக்கு உணவு தயாரிக்கப்படுகிறது, மேலும் அனைத்து காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து இவர்கள் எந்த அளவு கடுமையான வேலையை எப்படி செய்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். சோ நான் ஆத்மா அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கக்கூடியவர்கள், மனதுல உழைப்பே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களால உடல் மூலமாக செய்யக்கூடிய சேவை கூட உழைப்பு என்பதே இருக்காது. அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளவு பெரிய காரியம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் செய்பவர்கள் அந்த மாதிரி பெரிய காரியத்தையும் என்னவென்று நினைக்கிறார்கள். சேவையின் மகத்துவத்தின் காரணமாக இதுவோ அவர்களுக்கு விளையாட்டாக இருக்கிறது, கடும் உழைப்பாக ஆவதில்லை. அந்த மாதிரி மகத்துவத்தின் காரணமாக, தந்தை மீது இருக்கும் அன்பின் காரணமாக கடும் உழைப்பின் நிலை மாறிவிடுகிறது. அதே போல எவ்வளோ சேவை செஞ்சாலும் பாபா மேல இருக்கக்கூடிய அன்புனால அது உழைப்பாக தெரிவதில்லை. இதையே நாம பாபாக்குன்னு இல்லாம நம்ம வெளிப்புறத்துல செய்யறோம், வெளியில வேலையா செய்யறோம் அப்படின்னா நம்ம கணக்கு பார்ப்போம். இவ்வளோ நேரம் செஞ்சேன், இப்படிப்பட்ட வேலை செஞ்சேன், எனக்கு இவ்வளவுதான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா இங்க சேவை என்பது பாபா மேல இருக்கக்கூடிய அன்பினால நம்ம செய்யறோம். மனதின் உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. துவாபர யுகத்திலிருந்து தேடுவதில், துடிப்பதில், அழைப்பதில் மனதால் உழைத்து வந்திருக்கிறீர்கள். மனதின் உழைப்பின் காரணமாக பணம் சம்பாதிப்பின் வேகம் கடுமையாக அதிகரித்து கொண்டே ஆகிவிட்டது. ஸோ மனசுல எவ்வளோக்கு எவ்வளோ துக்கம் இருக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப லோவா ஃபீல் பண்றோம், எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் களைப்பாக இருக்கோ அதை ஈடுகட்டுறதுக்கு வெளியே நாம எதையாவது செஞ்சு நம்முடைய நிலையை மேல கொண்டு வந்துடணும், எதையாவது செஞ்சு மனதினுடைய மகிழ்ச்சியை நிலையாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால பணம் சம்பாதிக்கிறதுல வேகம் கடுமையாக அதிகரித்து கொண்டே ஆகிவிட்டது. இன்று யாரிடம் கேட்டாலும் என்ன கூறுகிறார்கள்? பணம் சம்பாதிப்பது என்பது நினைத்தால் சித்தி வீட்டிற்கு செல்வது போல சாதாரணமான விஷயம் இல்லை. மனதின் உழைப்பின் காரணமாக பணம் சம்பாதிப்பதிலும் உழைப்பை அதிகரித்து விட்டீர்கள். மேலும் உடலோ நோயற்றதாக ஆகிவிட்டது. எனவே உடலால் செய்யும் காரியத்திலும் கடும் உழைப்பு இருக்கிறது. மனதிற்கும் உழைப்பு, பணத்திற்கும் உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த அளவு மட்டும் இல்லை, ஆனால் இன்று குடும்பத்திலும் அன்பு வைத்து நடந்து கொள்வதிலும் கடினமாக இருக்கிறது. ஸோ அமைதி ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறது ஒரு பக்கம் கடின உழைப்பாக இருக்கு. அன்பாக இருப்பது என்பதும் கூட குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவு, நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளோட உறவுகள், அந்த உறவுல கூட நமக்கு கடின உழைப்பு என்பது வந்துடுச்சு. ஆனால் இன்று குடும்பத்திலும் அன்பு வைத்து நடந்து கொள்வதிலும் கடினமாக இருக்கிறது. ஒரு நேரம் ஒருவர் கோபப்படுகிறார், மறுநேரம் இன்னொருவர் கோபப்படுகிறார். பிறகு இவர்களை சமாதானம் செய்வதற்கும் கடினமாக இருக்கிறது. இன்று உன்னுடையவர், நாளை உன்னுடையவர் இல்லை என்று பிரிந்து சென்று விடுகிறார். இந்த மாதிரி அனைத்து விதமான கடின உழைப்பு செய்து களைப்படைந்து விட்டிருந்தீர்கள் இல்லையா? பல பிறவிகளாக கர்ம கணக்கு இங்கதான் ஏறிச்சு. உடலால், மனதால், பணத்தினால், சம்பந்தத்தினால் அப்படி அனைத்திலும் களைப்படைந்து விட்டீர்கள். முதலில் பாப்தாதா மனதின் கடின உழைப்பை அகற்றி விடுகிறார். முதல்ல மனசுல நாம உருவாக்கக்கூடிய எண்ணம் நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளியே என்ன நடந்தாலும் அது நமக்கு பாபா சொல்லி கொடுக்கிறார். ஏனென்றால் மனம்தான் விதை. மனதின் கடின உழைப்பு உடலின் பணத்தின் கடின உழைப்பை அனுபவம் செய்விக்கிறது. எப்பொழுது
மனம் சரியாக இருக்கவில்லை என்றால் ஏதாவது காரியம் செய்ய வேண்டியதாக இருந்தது. மனசு லோவா இருந்ததுன்னா அதை ஈடுகட்டுறதுக்கு வெளியே எதையாவது சாதிக்கணும், எதையாவது செஞ்சு ஆகணும், ஏதாவது செய்து என்னுடைய மனதை நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். இன்று இது நடக்காது என்று கூறுவார்கள். நோயற்றவராக இருக்க மாட்டார், ஆனால் தனக்கு 103 டிகிரி காய்ச்சல் இருப்பதாக நினைப்பார். அந்த மாதிரி மனதின் கடின உழைப்பு உடலின் கடின உழைப்பை அனுபவம் செய்விக்கிறது. பணத்திலும் அதே மாதிரிதான். மனம் கொஞ்சம் சரியாக இருக்காது என்றால் அதனால் மிகவும் அதிக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று கூறுவார்கள். சூழ்நிலை மிக மோசமானது, சம்பாதிப்பது மிகவும் கடினம் என்று கூறுவார்கள். மேலும் எப்பொழுதும் மனம் குஷியாக இருக்கிறது என்றால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று கூறுவார். வேலை அதேதான், ஆனால் மனதின் உழைப்பு பணத்தின் உழைப்பையும் அனுபவம் செய்கின்றது. மனசு சந்தோஷமா இருந்ததுன்னா எந்த வேலையாக இருந்தாலும் எங்க இருந்தாலும் நம்மால அதை செய்ய முடியும். இந்த இடத்துல என்னால வேலை செய்ய முடியாது, இவங்களோட என்னால வேலை செய்ய முடியாது, இதை என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு ரொம்ப களைப்பாக நாம ஃபீல் பண்ண மாட்டோம். மனதின் பலவீனம் வாயு மண்டலத்திலும் பலவீனத்தை கொண்டு வருகிறது. பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் மன கஷ்டத்தை பார்க்க முடியாது. 63 ஜென்மங்களில் கடுமையாக உழைத்திருப்பீர்கள். இப்போது ஒரு ஜென்மம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஜென்மம், அன்பின் ஜென்மம், பிராப்திகளின் ஜென்மம், வரதானங்களின் ஜென்மம். அதாவது இந்த ஒரு பிறவி, 63 பிறவிகள்ல நாம கடுமையா உழைச்சோம், அமைதிக்காக, அன்புக்காக, மகிழ்ச்சிக்காக, சக்திக்காக. ஆனா இந்த ஒரு பிறவி என்பது எதுக்காகன்னா தந்தையோட இருக்கும். தாயாக, தந்தையாக, ஆசிரியராக, குருவாக, நண்பனாக, நம்முடைய துணையாக, துணைவனாக பரமாத்மாவே இருக்காரு. அப்போ அவர்கிட்ட நமக்கு என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ஒரு பிறவி என்பது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பிறவி, அன்புல மூழ்கி இருப்பதற்கான பிறவி. என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் பிராப்திகளை அனுபவம் செய்வதற்கான பிறவி. இவ்வளோ பிறவிகளா நம்ம கேட்டது சாபமாக இருக்கும். ஆசீர்வாதத்திற்காக கோவில் கோவிலாக, குரு குருவாக, குருவினுடைய இடத்துல, சன்னியாசியினுடைய இடத்துல, பெரியவங்க காலில் அப்படின்னு விழுந்து விழுந்து வரதானங்களை, ஆசீர்வாதங்களை கேட்டிருப்போம். ஆனா இந்த பிறவி வரதானங்களினுடைய பிறவி, உதவி பெறுவதற்கும் உதவி கிடைப்பதற்குமான பிறவி இருந்தும் இந்த ஒரு ஜென்மத்தில் கூட ஏன் கடின உழைப்பு இருக்கிறது? நினைச்ச உடனே பக்கத்துல வந்து நிக்கிறாரு, கேட்ட உடனே கொடுக்கிறாரு, ஆனா இதுல கூட ஏன் கடின உழைப்பு? எனவே இப்போது கடின உழைப்பை அன்பாக மாற்றம் செய்யுங்கள். மகத்துவத்தை தெரிந்து அழித்து விடுங்கள். கடின உழைப்பு நாம தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வரணும். இன்று பாப்தாதா அவர்களுக்குள் மிகவும் உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் கஷ்டப்படுவதை பார்த்து என்ன செய்கிறார்? பாப்தாதா புன்சிரிப்பு செய்து கொண்டிருந்தார். மனதின் கடினம் காரணமாக என்ன ஆகிறது, என்ன செய்கிறார்கள் என்று நினைத்து புன்முறுவலிட்டுக் கொண்டிருந்தார். உடல் ஊனமுற்ற குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். சில நேரம் குழந்தைகளுக்கு வாய் இருக்காது, சில நேரம் காது இருக்காது, சில நேரம் கை இருக்காது. அந்த மாதிரி வீணானதின் வம்சாவழிகளை அதிகம் பெற்றுக் கொள்கிறார்கள். இது பாபா உதாரணத்துக்கு சொல்றாரு. அந்த மாதிரி நம்முடைய படைப்பு இருந்தது, பேச முழுமை ஏதாவது ஒரு குறை இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய அட்டென்ஷன் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும். அது நம்முடைய குழந்தை அப்படின்றதுனால நாம அட்டென்ஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாம அதிகமான வேலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள் என்பது முழுமையான எண்ணங்களாக, நல்ல எண்ணங்களாக இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்களாக இருந்தது அப்படின்னா அந்த எண்ணங்கள் என்பது குறையாக இருக்கக்கூடிய எண்ணம். ஏன்னா அந்த எண்ணம் தான் நம்முடைய அமைதியை குறைக்க போகுது, அந்த எண்ணம் தான் நம்முடைய மகிழ்ச்சியை குறைக்க போகுது. ஸோ அதனால அந்த எண்ணத்துக்கு ஒரு உடல் ஊனமுற்ற குழந்தையை, எண்ணம் என்பது நம்முடைய படைப்பு. ஸோ அந்த படைப்பு, அந்த எண்ணம் என்பது, அந்த வீணான ஒரு எண்ணம் என்பது, அந்த படைப்பு என்பது குறையோட இருக்கு.
அந்த குறையோடு இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா, வாய் இருக்காது, சில நேரம் காது இருக்காது, சில நேரம் கை இருக்காது. அப்படி வீணானதினுடைய வம்சாவழிகளை 1, 2 இல்ல. பல எண்ணங்களை நாம படைச்சிட்டோம். இது நடந்தே ஆகணும். இந்த எண்ணம். இப்படிதான் இருக்கணும் இந்த எண்ணம். இதுதான் இதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு எண்ணம். சோ இதெல்லாமே நம்முடைய அமைதியை கெடுக்கக்கூடிய எண்ணம். எதுவாக வேணா இருக்கட்டும், சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், சுத்தி இருக்கிறவங்களுடைய சுபாவ சமஸ்காரம் எப்படி வேணா இருக்கட்டும், நான் அமைதியானவன், அன்பானவன், சந்தோஷமானவன். இந்த எண்ணம் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த எண்ணத்தை உருவாக்கணும்னா இந்த எண்ணம் என்பது நம்முடைய சுபாவமாக மாறுறதுக்கு நாம முயற்சி பண்ண முடியும். ஆனா சூழ்நிலை சார்ந்து உருவாக்கக்கூடிய எண்ணம் நம்முடைய கட்டுப்பாடு இல்லை. அது பாசிபிளா இல்லையா தெரியாது. நடக்குமா நடக்காதா தெரியாது. இப்பவே நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, நடக்கவே நடக்காதா தெரியாது. ஆனா நடக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அதே பாபா என்ன சொல்றாரு, வீணானதினுடைய வம்சாவழிகள் இவ்வளவையும் நாம பெற்றுக்கோம். இதை நாம உருவாக்கி வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்? அதை வளர்க்கும் காரணத்தினால கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கு. எப்படியும் இது நடந்தே ஆகணும், நான் நினைச்ச மாதிரி இது இருக்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டு, நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு அமைதியற்ற நிலையை நமக்குள்ள உருவாகும் பொழுது அமைதியாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம், கடினமா முயற்சி பண்றோம். என்ன நம்முடைய மைண்ட்ல ஆல்ரெடி என்ன வந்திருக்கு, நடக்குமோ நடக்காதோ, நடக்கும்னு இல்லை, பாசிபிலிட்டிஸ் இருக்கா தெரியல, நான் நினைச்ச மாதிரி சூழ்நிலை இருக்குமா தெரியல, சுத்தி இருக்கிறவங்க நாம நினைச்ச மாதிரி நடந்துக்குவாங்களா தெரியல. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற எண்ணத்தை நடக்கணும் அப்படின்னு பிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரியான படைப்பை படைத்த காரணத்தினால் அதிகமாக உழைத்து களைப்படைந்து விடுகிறார்கள். இது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நடக்குமா, அட்லீஸ்ட் நாளைக்கு நடக்குமா, அடுத்த வாரம் நடக்குமா, அடுத்த மாசம், அடுத்த வருடம், எப்படியாவது என்னைக்காவது நடந்து ஆகணும் அப்படின்னு நம்ம ஹோல்ட் பண்ணும்போது அந்த படைப்பை நான் பாலனை பண்ண விட்டேன். அது அடிக்கடி என்னுடைய மனதினுடைய அமைதியை கெடுக்கும். மனம் உடைந்து போய் விடுகிறார்கள். அதிகமாக உழைச்சி நாளைக்கு நடக்கல, 1 மாதம் கழிச்சு நடக்கும் நினைச்சேன், அதுவும் நடக்கல, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எப்பயாவது நடக்கும்னு நினைச்சேன், நடக்கல அப்படின்னு நாம ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம உருவாக்கிக்கிட்டு எதிர்பார்ப்போட நாம நம்முடைய மனம் அமைதியாக இருப்பதற்கு கடின உழைப்பை செஞ்சுட்டு இருக்கோம். ஆக மிக கடினமானது, விடவும் விரும்புவதில்லை. சரி, அந்த எண்ணத்தை விட்டுடலாம், விட விரும்புவது இல்லை. பறக்கவும் விரும்புவதில்லை, சரி அதை விட்டுட்டு நடந்தா நடக்கட்டும், எது நடந்தாலும் நல்லதுதான் அப்படின்னு மனதை லேசாக ஆக்கி பறக்கக்கூடிய நிலை, அதுல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கவும் முடியல. எனவே என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, நடக்க வேண்டும், வாழ்க்கை போகணும், ஒவ்வொரு நாளும் நான் செஞ்சாகணும். இந்த எண்ணத்தை நான் பாரமாக, இந்த குறையோடு இருக்கக்கூடிய என்னுடைய படைப்புகளை நான் சுமந்துகிட்டு இருக்கேன், அதோடு நான் நடந்துட்டு இருக்கேன். அப்போ நடப்பது என்பது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நடப்பதிலோ அவசியம் கடினம் இருக்கும் இல்லையா? எனவே இப்பொழுது பலகீனமான படைப்புகளை படைப்பதை முடிவு கட்டினீர்கள் என்றால், அட்லீஸ்ட் இப்போ இது வரைக்கும் என்ன நடந்தது, முடிஞ்சிடுச்சு, ஃபுல் ஸ்டாப். இதுக்கு மேல நான் பலகீனமான இந்த மாதிரி படைப்புகளை படைப்பதை முடிவு கட்டுறேன். நடக்கிறது நல்லதா நடக்கும், எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், ஆனா அது நல்லதுக்கு தான், நல்லதாதான் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா மனதின் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். சிரிப்பூட்டும் விஷயமாக என்ன கூறுகிறார்கள், இந்த படைப்பை ஏன் படைத்தீர்கள் என்று தந்தை கேட்கிறார். அதற்கு எப்படி இன்றைய நாட்களின் மனிதர்கள் என்ன செய்வது, ஈஸ்வரன் கொடுத்து விடுகிறார் என்று கூறுகிறார்கள் அல்லவா. பழியை ஈஸ்வரன் மீது, கடவுள் தான் கொடுத்தாரு, கடவுளுடைய குழந்தை அப்படின்னு நம்ம சொல்றது, அந்த மாதிரி நாம பாபா கிட்ட சொல்றோம். இதே போல இந்த வீணான படைப்பின் மீது என்ன கூறுகிறார்கள், நாங்கள் விரும்புவதில்லை, ஆனால் மாயா வந்து விடுகிறது. நான் இப்படி நினைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா
அந்த எண்ணம் வந்துடுது. எங்களுடைய விருப்பம் இல்லை, ஆனால் நடந்து விடுகிறது. எனவே சர்வ சக்திவான் தந்தையின் குழந்தைகள் எஜமானனாகுங்கள், ராஜா ஆகுங்கள். பலகீனம் என்றால் அடிமையான பிரஜை, எஜமானன் என்றால் சக்திசாலியான ராஜா. எனவே எஜமானனாகி வரவழையுங்கள், சுயநிலையின் சிரேஷ்ட சிம்மாசனத்தில் அமருங்கள். நம்முடைய ஸ்வமான், நம்முடைய சுயநிலை என்ன? மாஸ்டர் சர்வ சக்திவான், அதுல உட்காரணும். சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு சக்தி என்ற சேவாதாரிகளை வரவழையுங்கள். ஆணையிடுங்கள். உங்களுடைய சேவாதாரி உங்களுடைய ஆணைப்படி நடக்கவில்லை என்று இருக்கவே முடியாது. பிறகு என்ன செய்வது? சகித்துக் கொள்ளும் சக்தி இல்லாத காரணத்தினால் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று கூற மாட்டீர்கள். உள்ளடக்கும் சக்தி குறைவாக இருக்கிறது, எனவே அந்த மாதிரி ஆனது என்று கூற மாட்டீர்கள். என்னால சகிச்சுக்க முடியல, அதனால நான் பேசிட்டேன், கோபப்பட்டுட்டேன், இப்படி நடந்துக்கிட்டேன். என்ன ஒரு விஷயமோ அதை உள்வாங்கினா அதை அப்படியே உள்ள அடைக்கிடணும். ஆனா அதுக்கான சக்தி இல்லை, அதனால எல்லாத்தையும் நானும் வெளியில கொட்டிட்டேன். எனவே அந்த மாதிரி ஆனது என்று கூற மாட்டீர்கள். உங்களுடைய சேவாதாரி நேரத்தில் காரியத்தில் வரவில்லை என்று சேவாதாரிக்கு என்ன ஆனது? காரியம் முடிந்து விட்டது, பிறகு சேவாதாரி வருகிறார் என்றால் என்ன ஆகும்? யாருக்கு நேரத்தின் மகத்துவம் இருக்கிறதோ அவருடைய சேவாதாரியும் நேரத்தின் மகத்துவத்தை தெரிந்து ஆஜராகி விடுவார். எனவே என்ன செய்ய வேண்டும்? சிம்மாசனத்தில் அமருவது நல்லதா அல்லது கடின உழைப்பு செய்வது நல்லதா? இப்பொழுது இதில் நேரம் கொடுப்பதற்கான அவசியமில்லை. கடின உழைப்பு செய்வது சரியாக இருக்கிறதா அல்லது எஜமானனாவது சரியாக படுகிறதா? எது நன்றாக இருக்கிறது? இதற்காக இந்த பயிற்சியை மட்டும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருங்கள் என்று ஏற்கனவே கூறினோம் இல்லையா? உடலற்றவனாக இருக்கும் நான் உடலின் ஆதாரத்தினால் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். செய்விப்பவனாகி கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்வியுங்கள். என்னுடைய கண்ணு பார்க்குது, ஆனா எதை பார்க்கணும், எப்படி பார்க்கணும்? நான் சொல்றேன். என்னுடைய வாய் பேசுது, எதை பேசணும், எந்த வார்த்தைகளை பேசணும், எந்த வால்யூம்ல பேசணும், அதை நான் சொல்றேன், நான் முடிவெடுக்கிறேன். ஸோ அப்படி நாம கர்ம இந்திரியங்களை செய்வியுங்கள். தன்னுடைய உடலற்ற உண்மையான சொரூபத்தை நினைவில் வைத்தீர்கள் என்றால் உண்மையான சொரூபத்தின் குணங்கள் சக்திகள் இயல்பாகவே வெளிப்படும். எப்படி ஸ்வரூபம் இருக்குமோ அதே போல குணம் மாறும். சக்திகள் இயல்பாகவே காரியத்தில் வருகின்றன. எப்படி கன்யா எப்பொழுது தாயாகி விடுகிறாள் என்றால் தாயின் சொரூபத்தில் சேவை பாவனை, தியாகம், அன்பு, கலைப்பற்ற சேவை ஆகிய குணங்கள் மற்றும் சக்திகள். ஒரு சாதாரண பெண் தாயாகும் போது என்ன ஆயிடுது? என்னென்ன குணங்கள் தானாகவே வந்துடுது, அதெல்லாம் உள்ள இருக்க அது வெளிப்படுது. அது போல அனாதி அழியாத சொரூபத்தின் நினைவு இருப்பதனால் இயல்பாகவே இந்த குணங்கள் மற்றும் சக்திகள் இயல்பாகவே வெளிப்படும். எப்படி சொரூபத்தின் நினைவு உன்னத நிலையை தானாகவே உருவாக்கும். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? கடின உழைப்பு செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு புரிஞ்சிடுச்சா? கடின உழைப்பு என்ற வார்த்தையை வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுங்கள். ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல, இன்னும் எவ்வளவு பொறுத்துக்கிறது, இந்த வார்த்தைகளை நாம முழுவதுமாக அகற்றிவிடணும். உழைப்பு செய்யும் காரணத்தினால் கடினமாக அனுபவம் ஆகிறது. கடின உழைப்பு முடிந்து விட்டது என்றால் கடினம் என்ற வார்த்தையும் தானாகவே அகன்றுவிடும். நல்லது. எப்பொழுதும் கடினத்தை சுலபமாக ஆக்கக்கூடிய கடின உழைப்பை அன்பின் மாற்றம் செய்யக்கூடிய எப்பொழுதும் சுய சுரூபத்தின் நினைவு மூலமாக சிரேஷ்ட சக்திகள் மற்றும் குணங்களை அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் தந்தைக்கு அன்பின் பிரதிபலனை கொடுக்கக்கூடிய தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய எப்பொழுதும் சிரேஷ்ட நிலை என்ற சிரேஷ்ட ஆசனத்தில் அமர்ந்திருந்து எஜமானனாகி சேவாதாரிகள் மூலமாக செயல்களை செய்விக்கக்கூடிய ராஜா குழந்தைகளுக்கு, எஜமான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். குழந்தைகளால் நாமும் பாபாவுக்கு அன்பு நினைவும் நமஸ்காரமும் சொல்றோம். வெளிநாட்டு சகோதர சகோதரிகளிடம் பாபா சொல்றாரு, சேவை தந்தையின் துணையை அனுபவம் செய்விக்கிறது. சேவையில் செல்வது என்றால் எப்பொழுதும் தந்தை கூடவே இருப்பது. ஆகார ரூபத்தில் இருந்தாலும் சேவாதாரி குழந்தைகள் கூடவே தந்தை எப்பொழுதும் துணையாக கண்டிப்பாக இருக்கிறார். ஏன்னா செய்யறது யாரு? அவர். செய்விப்பதும் அவர், அதனால கூட இருக்கார்.
செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார், நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கருவியாகி விளையாட்டை விளையாடி கொண்டே இருக்கிறீர்கள். அந்த மாதிரியே தான் அனுபவமாகிறது இல்லையா? அந்த மாதிரியான சேவாதாரிகள் வெற்றிக்கு அதிகாரியாக ஆகிவிடுகிறார்கள். வெற்றி பிறப்பின் உரிமையாகும். வெற்றி எப்பொழுதுமே மகான் புண்ணிய ஆத்மா ஆவதற்கான அனுபவம் செய்விக்கும். மகான் புண்ணிய ஆத்மா ஆகுபவர்களுக்கு அநேக ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்கள் லிஸ்ட் கிடைக்கிறது. நல்லது. இப்பொழுதோ அனைவரின் வாயிலிருந்தும் ஒருவர் தான் ஒருவரே தான் என்ற பாடல் ஒலிக்கும். ஒருத்தர் தான் இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க இறைவன் ஒருத்தர் தான், ஆனா இப்போ இவர் தான், இவர் ஒருவர் தான் அப்படின்ற பாடல் ஒலிக்கும். நாள் கண்டிப்பாக வரும். நாடகத்தில் இந்த காட்சி தான் இன்னும் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. இது நடந்து விட்டது என்றால் முடிவடைந்து விடும். இப்பொழுது இந்த காட்சியை அருகில் கொண்டு வர வேண்டும். இதற்காக அனுபவம் செய்விப்பதுதான் விசேஷமாக கவர்ந்தெழுப்பதற்கான சாதனம். ஞானத்தை கூறிக்கொண்டே இருங்கள், மேலும் அனுபவம் செய்வித்துக் கொண்டே இருங்கள். ஞானத்தை கேட்பதினால் மட்டும் திருப்தி அடைவதில்லை. ஆனால் ஞானத்தை கூறிக்கொண்டே அனுபவம் செய்வித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஞானத்திற்கும் மகத்துவம் இருக்கும். ஞானம் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம சொல்றோம். அனுபவம் எப்படி வரும்? நாம் அதை அனுபவிச்சிருந்தாதான் மற்றவங்களுக்கு அது அதிர்வலையாக போய் சேரும். நான் அனுபவிச்சதே இல்லை, பாபா என்னெல்லாம் சொல்றாரோ ஞானம் இருக்கு, ஆனா அனுபவம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க முடியாது. அனுபவம் அப்படின்னு பாபா சொல்றாரு, சொரூபமா இருங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் அமைதியை அனுபவம் பண்ணியிருக்கேன்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சி அனுபவம் பண்ணியிருக்கேன்னா, அன்பினுடைய சுரூபமாக அனுபவம் பண்ணிட்டு இருக்கேன்னா, அப்போ நான் மற்றவங்களுக்கு அந்த அனுபவத்தை அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவங்களால அமைதியாக இருக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்து அனுபவம் செய்விக்க முடியும். அனுபவம் செய்விக்கிறதுன்னா பேசும்போது கொடுக்கக்கூடிய அனுபவம் இல்லை. நாம சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, ஞானத்தை கேட்டதுக்கு அப்புறமா, அவங்களுடைய சூழ்நிலைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களால அமைதியாக இருக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் நாம் கொடுத்த அனுபவம். ஞானத்தை கேட்பதனால் மட்டும் திருப்தி அடைவதில்லை, ஆனால் ஞானத்தை கூறிக்கொண்டே அனுபவமும் செய்வித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஞானத்திற்கும் மகத்துவம் இருக்கும். மேலும் பிராப்தியின் காரணமாக வரும் நாட்களில் உற்சாகமும் வந்துவிடும். திரும்பி வரணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் என்பது வந்துடும். அவர்கள் அனைவரின் சொற்பொழிவோ ஞானம் நிறைந்ததாக மட்டும் இருக்கும். உங்களுடைய சொற்பொழிவு ஞானம் நிறைந்ததாக மட்டும் இல்லாமல், ஆனால் அனுபவத்தின் அதிகாரம் நிறைந்ததாகவும் இருக்கட்டும். மேலும் அனுபவங்களின் அதிகாரத்தோடு பேசிக்கொண்டே அனுபவம் செய்வித்துக் கொண்டே இருங்கள். எப்படி சில நல்ல பேச்சாளர்கள் இருப்பார்கள், அவர்கள் பேசிக்கொண்டே அழகவும் வைத்து விடுவார்கள். அவங்க பேச பேச அழக வந்துடும். அவ்வளோ ஒரு சிரிக்கவும் வைத்து விடுவார்கள். அமைதி நிசப்தத்தில் கொண்டு செல்வார்கள். எப்படி பேசுவார்களோ அந்த மாதிரி வாயுமண்டலமும் உருவாகிவிடும். அது தற்காலிகமானது. எப்பொழுது அவர்கள் செய்ய முடியும் என்றால், மாஸ்டர் சர்வசக்திவான் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அவங்களால அந்த மாதிரி செய்ய முடியும்னா மாஸ்டர் சர்வசக்திவானா ஆனா நாம ஏன் அந்த மாதிரியான வாயுமண்டலத்தை உருவாக்க முடியாது? யாராவது அமைதி என்று கூறினார் என்றால் அமைதியின் சூழ்நிலை இருக்க வேண்டும். ஆனந்தம் என்று கூறினார் என்றால் ஆனந்தத்தின் சூழ்நிலை உருவாகிவிட வேண்டும். அந்த மாதிரி அனுபவம் செய்விக்கும் சொற்பொழிவு பிரத்யட்சத்தின் கொடியை பறக்க வைக்கும். ஏதாவது விசேஷத்தை பார்ப்பார்கள் இல்லையா? நல்லது. நேரம் இயல்பாகவே சக்திகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் அதே போல செய்ய வேண்டும், அவ்வளவுதான். நல்லது. பாபா சொல்றாரு, இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கோம், இப்போ நம்மால செய்ய முடியும். விடைபெறும் நேரத்தில் தாதி ஜானகி அவர்களுடன் பாப் தாதாவிடம் சந்திப்பு. பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். நெருக்கமான குழந்தைகளுக்கு மிக அதிகமான குஷி இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் குஷியின் கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறார்கள். பாபா நம்மளுக்கு சொல்றாரு, சுகக்கடலே அனைத்து பிராப்திகளின் கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறார்கள். தந்தையினுடைய நினைவு, பாபாவினுடைய நினைவு. பாபா சுகத்தின் கடலாக இருக்கார். அவருடைய நினைவுல இருந்தோம்னா நாமும் சுகக்கடல்ல மூழ்கி இருக்கோம்.
மேலும் அவர்கள் மற்றவர்களையும் அதே கடலில் நீந்த வைக்கிறார்கள். முழு நாளும் நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள்? எப்படி யாருக்காவது கடலில் நீந்த தெரியவில்லை என்றால் என்ன செய்கிறார்கள்? கையை பிடித்து நீந்த வைப்பார்கள் இல்லையா? இதே வேலையை தான் நீங்கள் செய்கிறீர்கள். சுகத்தில் நீந்த வையுங்கள், குஷியில் நீந்த வையுங்கள். அதே போல நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? பிஸியாக இருப்பதற்கு நல்ல காரியம் கிடைத்து விட்டது. எந்த அளவு பிஸியாக இருக்கிறீர்கள்? ஓய்வு இருக்கிறதா? இதிலேயே எப்பொழுதும் பிஸியாக இருக்கிறீர்கள். மற்றவர்களும் உங்களை பார்த்து பின்பற்ற செய்கிறார்கள். நினைவு மற்றும் சேவையை தவிர எதுவும் தென்படுவதில்லை. இயல்பாகவே புத்தி நினைவு மற்றும் சேவையில் தான் செல்கிறது. மேலும் வேறு எங்கும் செல்ல முடியாது. செய்விக்க வேண்டியதாக இருக்காது. தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இதைதான் கற்றுக்கொண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று கூறுவது. நல்ல வேலை கொடுத்து விட்டார் இல்லையா? தந்தை திறமசாலியாகி சென்றிருக்கிறார் இல்லையா? மந்தமான தொய்வானவராகவோ விட்டு செல்லவில்லை. திறமைசாலியாக்கி இடம் கொடுத்து சென்றிருக்கிறார் இல்லையா? அவரோ கூடவே இருக்கிறார். ஆனால் உங்களை கருவியாகவும் ஆக்கியிருக்கிறார். பாபா பிரம்ம பாபா பத்தி சொல்றாரு. அவர் குழந்தைகளை தயார்படுத்தி இருக்காரு. தயார்படுத்தி அதுக்கப்புறமா அவர்களிடம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. ஆனால் உங்களை கருவியாகவும் ஆக்கி இருக்கிறார் இல்லையா? திறமைசாலியாக்கி இருக்கை கொடுத்திருக்கிறார். இங்கிருந்து நான் இருக்கை கொடுக்கும் பழக்கம் தொடங்கியது. தந்தை சேவைக்கான ஆசனம் மற்றும் சேவைக்கான இருக்கை கொடுத்து சென்று விட்டார். இப்பொழுது சாட்சியாகி பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி குழந்தைகள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். துணைக்கு துணையாகவும் இருக்கிறார், சாட்சிக்கு சாட்சியாகவும் இருக்கிறார். 2 பங்கையும் செய்து கொண்டிருக்கிறார். சாகார ரூபத்தில் சாட்சி என்று கூறுவோம், அவ்யக்த ரூபத்தில் துணைவன் என்று கூறுவோம். 2 பங்கையும் செய்து கொண்டிருக்கிறார். நல்லது. வரதானம். மூச்சுக்கு நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலமாக ஆசிர்வாதத்தை பிராப்தி செய்யக்கூடிய எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆக நம்முடைய மூச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்வாங்குவது, அதுக்கப்புறமா வெளிப்படுத்துவது. உள்வாங்குவது என்பது பாபாவினுடைய நினைவு, வெளிப்படுத்துவது என்பது சேவை. நான் பாபாவுடைய நினைவுல எதையெல்லாம் எனக்குள்ள வாங்கிக்கிறேன், அமைதியை, அன்பை, ஆனந்தத்தை, சக்திகளை நான் எனக்குள்ள வாங்குறேன், அதை நான் மற்றவர்களுக்கு சேவையாக கொடுக்கிறேன். அப்படின்றப்போ அதன் மூலமாக நமக்கு எல்லார்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் என்பது நமக்கு கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் என்பது நமக்கு நிறைகிறதோ அவ்வளவுக்கு நம்முடைய மகிழ்ச்சியினுடைய நிலை என்பது நிரந்தரமானதாக, நிலையானதாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. மிஷனில் நல்லா இப்படி ஆத்மான்றதை மறந்ததாலதான் இவ்வளவு நல்ல அழகா அப்படியே முரளியோட அப்படியே போனதுல நல்லா புரிஞ்சுது. இங்க இடையில வந்தது என்ன படைப்பு படைக்கிறோம் நாங்கள் இப்ப எண்ணங்களை படைக்கிறோம். அந்த குழந்தைகளை இப்படி ஊனமுட்ட குழந்தைகளை படைக்கிற மாதிரி அதை படைச்சிட்டு அதோட அதை அவ்வளோ கஷ்டப்படுறோம். இயல்பா எல்லாமே நல்லதுதான் நடக்க போகுதுன்னு அந்த எண்ணங்களை படிக்க அது இயல்பானது, நல்லதாவே நடக்கும். கஷ்டம் இல்லாம ஈஸியா இருக்க வேண்டியதை நாங்க தான் கஷ்டப்படுத்துறோம். நல்லா பதிஞ்சது, நல்லா இருந்தது. நல்ல யோகத்தில இருந்த மாதிரி நல்லா உள்ள யோகத்திலே இருந்து அந்த ஆத்ம உணர்வை அனுபவிக்கக்கூடியதா இருந்தது. ஆத்மாதான் சரீரம் இல்லை என்பதை நினைவுல இந்த நேரம் வரைக்கும் ஃபுல்லா நினைவுல இருக்கக்கூடியதா இருக்கு. நம்முடைய எண்ணம் ஒவ்வொன்றும் நம்முடைய படைப்பு அப்படின்றத நாம நினைவு வச்சுக்கணும். எது நம்ம டிஸ்டர்ப் பண்ணுமோ அந்த எண்ணத்தை உருவாக்கிடும். அப்புறம் அது அப்படியே இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கோம். அதை விட்டுடணும். ஏன்னா எது நடக்குமோ அதுதான் நடக்கும், எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் போதும். ஏன்னா அதுதான் நல்ல ஒரு எண்ணம். நம்முடைய மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய எண்ணம் அது. ஓம் சாந்தி. நடத்துபவர் நடத்துவிக்கிறார், செய்பவர் செய்விக்கிறார். நாங்க கருவியா இருந்து விளையாடி கொண்டிருக்கிறோம் விளையாட்ட. ஓம் சாந்தி. நீங்க வாசிக்க அப்படியே மெடிடேஷன்ல அப்படியே இருக்கக்கூடியதா இருக்கு. அப்படியே ஃபுல் கன்சன்ட்ரேஷனா அடிவா அப்படியே கேட்டுக்கொண்டிருக்க நல்லா வாசிச்சா நல்ல இதா இருந்து. ஆத்மான்றதுல மட்டும்தான் நினைவு இருந்தது, சரீரம்ன்றது எனக்கு வரையில்லை. அப்ப அதுன்ற சாரமசமான விஷயங்கள் தான் பதிவு கொண்டே போச்சு.
தேங்க்யூ ஸோ சிஸ்டர் நீங்க சொன்னீங்க அந்த ஞானம் தெரியும், ஞானத்தை அனுபவம் செய்யணும்னு சொல்லி. இப்ப நீங்க வாசிக்க தாங்க நிறைய அனுபவம் செய்துட்டோம். அப்ப எங்களுக்கு இருந்து அது போய்கொண்டு இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர் உஷா. சாந்தி. சாந்தி. ஓகே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, நான் இந்த உடலற்ற ஆத்மா. இந்த உடலுக்கு வருவதற்கு முன்னாலும் நான் இருந்தேன். இந்த உடல் இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன். நான் உடலற்ற ஆத்மா. ஆத்மாவான நான் உடலற்ற பரமாத்மாவினுடைய குழந்தை. என் தந்தை பரமாத்மா, என்னுடைய மிக இனிமையான பாபா, அமைதியில் கடலாக இருப்பவர், அன்பின் கடலாக இருப்பவர், ஆனந்தத்தில் கடலாக இருப்பவர், சக்திகளின் கடலாக இருப்பவர். பல பிறவிகளாக அவரை தேடி, அவரை அழைத்து, அவருக்காக காத்திருந்து, மனதால் கடின உழைப்பை உழைத்துக் கொண்டிருந்தேன். இப்போது என்னுடைய மிக அன்பான தந்தை எனக்காக இன்று இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். உடலற்ற பரமாத்மா என்னிடம் பேசுவதற்காக, என்னை இந்த தேகத்திலேயே பார்ப்பதற்காக, நான் பேசுவதை கேட்பதற்காக ஒரு தேகத்தை ஆதாரமாக எடுத்து வந்திருக்கிறார். பல பிறவிகளாக அமைதியாக இருப்பது என்பது கடினமாக இருந்தது. அன்பாக இருப்பது கடின உழைப்பாக இருந்தது. சூழ்நிலையின் தாக்கத்தில் மனதின் மகிழ்ச்சி என்பது கடினமாக இருந்தது. இப்போது என்னுடைய இனிய தந்தை அந்த கடின உழைப்பிலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார். நான் ஆத்மா, அன்பு கடலின் குழந்தை, அன்பின் ஸ்வரூபம். அமைதி கடலின் குழந்தை, அமைதியினுடைய ஸ்வரூபம். ஆனந்த கடலின் குழந்தை, ஆனந்த ஸ்வரூபம். சர்வசக்திவானின் குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான். இதை எனக்கு புரிய வைத்தார், உணர வைத்தார், அனுபவம் செய்வித்தார். இப்போது ஆத்மாவாகிய நான் அமைதியானவன், அன்பானவன், மகிழ்ச்சியானவன், சகல சக்திகளாலும் நிறைந்தவன் என்பது புரிந்துவிட்டது. என்னுடைய பார்வை, வார்த்தைகள், செயல்கள், நடத்தை, மற்றவர்களை நடத்தும் விதம், இவை அனைத்தும் அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவே இருக்கும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அமைதியாக இருப்பது என்பது கடினமாக இருக்காது.
சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அன்பாக இருப்பது என்பது எனக்கு கடினமாக இருக்காது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது எனக்கு மிக சுலபமாக இருக்கும். ஏனென்றால் இதுதான் என்னுடைய உண்மையான நிலை. நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவன், தந்தையினுடைய ராஜா குழந்தை, எஜமானனாக இருக்கக்கூடியவன், அதிகாரி ஆத்மா. என்னுடைய ஒவ்வொரு படைப்பும், என்னுடைய மனதினுடைய படைப்பான ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு தீர்மானமும், ஒவ்வொரு சுபாவமும் மிகவும் உயர்ந்தது. நான் என்னுடைய தந்தைக்கு சமமாக ஆவதற்கான முயற்சியில் இருக்கின்றேன். என்னுடைய நிலை உண்மையான நிலை அமைதி, அன்பு, மகிழ்ச்சி. என்னிடம் சக்தி இல்லை என்று ஒரு நாளும் நான் கூற மாட்டேன். அமைதியாக இருப்பது கடினம் என்றோ, அன்பாக இருப்பது கஷ்டம் என்றோ, மகிழ்ச்சி என்பது இல்லை என்றோ ஒரு நாளும் என்னுடைய எண்ணத்தில் இருக்காது. இந்த பிறவியே என் தந்தையோடு நான் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய பிறவி. அவருடைய அன்பில் மூழ்கி மகிழ்ச்சி கடலில் நீந்தக்கூடிய பிறவி. பல பொக்கிஷங்கள், பிராப்தங்களை அனுபவம் செய்விக்கக்கூடிய பிறவி. ஆசீர்வாதங்களால் என்னை நான் நிறைத்துக் கொள்ள வேண்டிய பிறவி. எப்படிப்பட்ட இந்த பிறவியில் ஒவ்வொரு நொடியும் நான் யார் என்பது எனக்கு நினைவில் இருக்கும். ஓம் சாந்தி.